எந்த சதிவேளையும் இல்லாத விபத்தாக இருக்கும் பட்சத்தில் நாம் ஆழ்ந்த இரங்கல்களை மட்டும் தெரிவித்து விட்டு போய்விடலாம். ஆனால் சதிவேளைக்கான முகாந்திரங்கள் அத்தனையும் கண் முன்னால் தெரிகிற போது இதை விசாரித்து இதை சரியான முடிவு கொண்டு வந்து உண்மையான அயோக்கியர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய, அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறாங்கிறது தான். அது செய்யாமல் இருக்கிறாங்கிறது எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த குறுகிய நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்கலன்னு நான் சொல்லலை. அந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் பேசியிருக்கிற பேச்செல்லாம் இப்படியும் அருவருக்கத்தக்க அரசியலை தகுதியுள்ள ஒரு தலைவன் பேசுவானா அப்படிங்கிற கேள்வி ஏற்படும். ஒரு அமைச்சருங்கிற இடத்துல உட்கார்றதுக்கான எந்த தகுதியும் தரமும் மற்ற ஒரு மனிதராக அவரெல்லாம் இருக்கிறார் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு என்ன வேணும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதை அரசியல் ஆக்கக்கூடாது என்று சொல்லி போகிறார். நீ ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் குறித்தும் தாவேகாவினுடைய அந்த தலைமை குறித்தும் இவ்வளவு அவதூறு கருத்துக்களை அவசர அவசரமாக கொட்டுகிறாய் என்றால் என்ன தரம் இருக்கிறது? இதற்கு எல்லாமே வழிகாட்டுறவர் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த ஆம்புலன்ஸ் வரும் பொழுது அதை அடித்து பிரச்சனைகள் உருவாக்கியது, கூட்டத்தை கூட்டுவதற்காக முட்டுச்சந்துக்குள் கூட்டத்தை கூட்டுவது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் அவர் முன் வச்சிருக்காரு. சார், இந்த ஆம்புலன்ஸ் அரசியல்ங்கிறது திமுகவினுடைய இந்த ஜெனரேஷன்ல இப்ப இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்க எடுத்திருக்கிற ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு அரசியல்.